கவின் முத்துநாதன். அடுத்தது தன்வீர். சாய் சஞ்சித். அடுத்தது ஜெய் ஆகாஷ். கலக்கலணி எல்லாம் முன்னாடி வந்தா நல்லா இருக்கும். குழந்தைங்களோட கலக்கலணி. ஹலோ ஜெகன் லட்சி ஒரு நினைவு, இது அப்படியே தொடர்ந்து தொடரும். வருஷத்துல ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ. எனக்கு ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது தானே ஃபஸ்ட் இயரு, நெக்ஸ்ட் இயர்லாம் இதோட ரொம்ப நல்லா இருக்கணும், பிளானிங்கும் சூப்பராக இருக்கணும். ஏதோ ஈவெண்ட்லாம் லைவ் போடுறீங்க, உங்கள் மேட்ச்சை லைவ் போட்டு நாங்களாம் பார்க்கணும் ரொம்ப ஆசை. நெக்ஸ்ட் டைம் சொல்லிவிடுங்க, நாங்களாம் வந்து லைவ் பார்க்குறோம், முடிஞ்ச அளவுக்கு விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ ஒரே ரிக்வெஸ்ட் எதுக்கு திருப்பி மைக் வாங்கினேன்னா, என் காதுலேருந்து ஒருத்தர் சொல்லிட்டு போனார், நீங்கள் மட்டும் வராதிங்க சென்னை 28 டீமை கூப்பிட்டு வாங்கன்னாரு. சார் அது மாதிரி ஒரு வேஸ்ட்டு டீம் நீங்கள் லைஃப்லேயே வந்து பார்த்துக்க முடியாது. என்னன்னா வந்து நீங்கள் காலைல 6 மணிக்கு மேட்ச்சை நைட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகலான்ற வரைக்கும் ஆடிட்டு இருப்பாங்க காலைல 6 மணி வரைக்கும். நாங்கள் நைட் மேட்ச் மட்டும் தான் விளையாடுவோம், ஓகேங்களா? ஸோ அதனால் அது வேண்டாம், நான் வரேன், ஆட தெரிஞ்ச மக்களோட வரேன் நான், சரிங்களா? தேங்க்யூ, குட் லக். தேங்க்யூ. இந்த குட்டி பசங்க வந்து எங்களை எதிர்த்து மேட்ச் ஆடினாங்க, பெரியவங்களை எதிர்த்து. ஸோ அந்த ஒரு வீரத்துக்கு தான். ஸோ பயப்படாமல் அவங்க போலிங் போட்டாங்க, பிட்ச்சில் பயங்கரமாக ஃபீல்டிங் பண்ணானுங்க, அதுக்கு தான் மெயினாக. அண்ணா அண்ணா அப்படியே உங்கள் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, 9:30 மணிக்கு ஃப்ளைட்டு அப்படிலாம் சொல்லிட்டு போகிறதுக்கு உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் மனசு வரல. அதனால் நான் வெயிட் பண்ணி இருந்துட்டு சாப்பாடுக்கா வெயிட் பண்ணி இருந்துருக்கேன். நன்றி நன்றி. இது யார் ஃபஸ்ட்டு பரிசு வாங்குறாங்கன்னு தெரியல, நான் அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பரிசு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து என்னால் முடிஞ்சது, சரிங்களா? அதனால் ஏதோ நான் இவ்வளோ நாள் உங்கள் கூட பழகினதுக்காக என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு நான் கிஃப்டாக தரேன். வெயிட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். நான் இந்த விழாவிற்கு வந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் நடத்திய மாபெரும் கிரிக்கெட் போட்டி, நான் அண்ணன் கூட இணைஞ்சு நானும் அந்த போட்டியை போய் பார்த்தேன். உண்மையாகவே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க அந்த பிரசிடென்சி காலேஜ் கிரவுண்டு. அண்ணன் பாலா அண்ணன் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அண்ணனை வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணவர்கள் வந்து எத்தனை மணிக்கு போகலாம் அண்ணன் சொன்னோடனே சொல்லிட்டாங்க, எத்தனை மணிக்கு அந்த மேட்ச்சுக்கு போகிறோம் நம்ம அப்படின்னு அவங்க ஈடுபாடாகி கேட்டாங்கன்ட்ட. ஆனால் இந்த டைம் சொல்லியிருக்காங்கண்ணே போயிடுவோம் சொல்லி. அன்றைக்கி நிறையா வேலைகள் இருந்தது. இன்றைக்கி கூட ஆக்சுவலாக அண்ணன் வந்து வேலைகளை தள்ளி வைத்து விட்டு, ஏன்னா நேற்று தான் அண்ணன் பாலா அண்ணன் சொன்னாங்க நாளைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் வந்து அந்த எல்லா வேலையும் தள்ளிட்டு நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலந்துக்கிட்டாங்க. இது பிரம்மாண்டமாக நடைபெற்று அடுத்த கட்டமாக இது இன்னும் சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்வு வந்து நடக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நடத்துவாங்க, ஏன்னா நிறையா இன்றைக்கி நம்ம முகங்கள் வந்து வெளியே தெரிவதற்கு முக்கிய காரணங்கள், அது கான்ட்ரவர்சி ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும், அது இங்கே இருக்க அந்த யூடியூப் சேனல்ஸ் அந்த சார்ந்தவர்கள் தான். அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்வை நடத்தியிருக்காங்க, விளையாட்டு நடத்தியிருக்காங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ நம்ம நடிகர்கள்லாம் நடத்திய நிகழ்வு தாண்டி இன்னொன்று நடத்தியிருக்காங்க, நல்ல பிரம்மாண்டம். அதை தாண்டி இது இன்னும் கொஞ்சம் முயற்சியாக பிரம்மாண்டமாக நடத்தியிருக்காங்க. கண்டிப்பாக இது அடுத்தடுத்த கட்டங்களில் மிக பிரம்மாண்டமாகும். இதை வாழ்த்த வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. அண்ணன் விநியோக சிறு தயாரிப்பாளர் சங்கம், எனக்கு அண்ணன் ரொம்ப நாளாக தெரியும், அண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்க நன்றி. தயாரிப்பாளர் அண்ணன் ராஜேஷ் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அண்ணன் நடிகர் சவுந்தரராஜ் அண்ணன், கலக்கல் அண்ணன் கூல் சுரேஷ் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் நன்றி. ஜெனிஸ் அண்ணன் அவங்களுக்கும் நன்றி தான். அன்பி சார் அதான் நீங்களும் கண்டிப்பாண்ண எல்லா பட்டத்துக்கும் ஒரு பொருத்தமான ஒருத்தவர்னா அண்ணன் தான். கலக்கிக்கிட்டே இருப்பார் அண்ணன் அதனால தான் கலக்கல். அவர் எப்போவுமே தட்ரா கைக்கு சொந்தக்காரர். எப்போவுமே அவர் ஒரு வசனத்தை போட்டார்னா அண்ணன் அது கலக்கலாக போயிட்டே இருக்கும். அதனால் இந்த நிகழ்வில் வந்து என்னையும் இதை பேச வாய்ப்பளித்த பாலா அப்புறம் இந்த குழுவினருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை நாங்கள் எங்கள் அழைப்பை ஏற்றி பல வேலைக்கு இக்கட்டான சூழலுக்கு வருகை தந்த மாநில செயலாளர் அண்ணன் டாக்டர் எஜி சூர்யா அவர்களுக்கு
நன்றி நன்றி நன்றி. ஸோ டீ கடை கிங்ஸ் தேர்ட் ப்ரைஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சின்னையா சின்னையா எங்க இருந்தாலும் வரவும். சின்னையா சின்னையா கொஞ்ச நேரத்தில் பின்னி பெடல் எடுத்த குட்டி கிறிஷ் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் போகிறாரு அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம குட்டி கிறிஷ்க்கு சால்வை அணிவிக்கிறாங்க. கூடவே குட்டி பாலாவும் சேர்ந்துக்கிறாரு. லேப் வாரியர்ஸ் அவர்கள் எல்லாருக்குமே வந்து உங்களுடைய ஒத்துமை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய டிஷர்ட்ஸ்லேயே தெரியுது. உங்களுக்கான பரிசை வழங்குறதுக்கு நம்மளுடைய அண்ணன் நடிகர் சௌந்தரராஜன் அண்ணன் மேடைக்கு வருவோம். இது பயங்கரமாக கஷ்டப்பட்டு லாஸ்ட் வரையும் போகிற டீமு. ஸோ முயற்சிக்கு வாழ்த்துக்கள். கேப்டன் ரஞ்சித்துக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். அண்ணா அப்படியே உங்களுக்கு ஒரு சால்வை. கேப்டன் ரஞ்சித்துக்கு. கேப்டன் ரஞ்சித் அண்ணா அப்படி திரும்பி போட்டோக்கு. இதுல முக்கியமா இன்னொரு பிளேயர் வந்து என்ட்ரி. அவர் இன்னைக்கு வரல நினைக்கிறேன். அவரும் ரொம்ப சிறப்பாக ஆடினாரு. ஸோ இரண்டாவது பரிசு லேப் வாரியர்ஸ். லேப் வாரியர் ரஞ்சித் தலைமையில். ஒரு 70 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. செகண்ட் மேட்ச் ஒரு 70 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 சிக்ஸ் 15 சிக்ஸ் போயிருக்கும். 15 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. ஃபுல்லா வான வேடிக்கையா இருந்தது. ஜெஃப்ரின் வாழ்த்துக்கள். இந்த சினிமா பத்திரிகையாளர் அதிரடி ஆட்டக்காரர் இவர் தான் சார். டைமண்ட் பாபு சார் மேலே வாங்க சார். அண்ணா ரியாஸ் சார் மேலே வாங்க சார். அண்ணா சவுந்தரண்ணா கொஞ்சம் மேலே வாங்க. அண்ணா சூரியண்ணா வாங்க மேலே. அண்ணன் சத்யண்ணா அவர்கள் மேடைக்கு வரவும். மணி மேடைக்கு வரவும். அண்ணா சுரேஷ் அண்ணா வாங்கண்ணா. மணி பிஆர்ஓ மணி அண்ணா. பிஆர்ஓ
அப்படியே எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்டே பண்ணுங்க. பெருந்துசன் என்ன அப்படியே மேலே வாங்க, உங்கள் டீமே ஜெயிச்சிருக்காங்க. அண்ணா நீங்களும் வந்து சொல்லுங்க, வாங்கண்ணே மேலே மேலே வாங்க. பெருந்துசன் ராஜேஷ் சுவாமிநாதன் அவர்கள் PRO 11 டீமுக்கு உட்காந்து எடுத்துங்க. கூல் சர்வீஸ்னா கொஞ்சம் முன்னாடி போயிடுங்க. சரி, ஓகே ஓகே. பிஆர் அணிகளுக்கு வாழ்த்துக்கள். எல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்கினேன். என்ன பிஆர் டீம்ல வின்ஸ்டார் நிற்கிறாரு. பிஆர் வைப்பாங்க. இவ்வளோ நாளா என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் சொன்னதான் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். பாலாவும் மோகனும் சொன்னாங்க இந்த மாதிரியான கிரிக்கெட்டு விளாட்றது அன்றைக்கி தான் வரல, பரிசு கொடுக்குற அன்றைக்காச்சும் வாங்கினேன் அப்படின்னு. நான் நேற்று ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்தேன் எந்த கடைக்கு போகிறது என்ன வாங்குறது அப்படின்னு. அதனால் என்னோட ஞாபகார்த்தமாக ஏதோ சினிமாவில் நான் சம்பாதித்தது அது நான் உங்களுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. அதான் நம்ம உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் தெரிஞ்சிட்டேன். இந்தாங்க அண்ணா சுவாமிநாதன் ராஜேஷ் அண்ணன் வந்து ஒரு வார்த்தை. பரிசு சின்னதோ பெருசோ ஆனா இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா மாதிரி எங்களுடைய டீமை வந்து என்கரேஜ் பண்ணி லட்சம் தெரியல. அது யாரு இல்லையான பேட்டு சிங்சாங்ல என்ன பேட்டு எங்க பேட்டியா அது. PRO 11 இதுக்கு மேலே நீங்கள் இந்த ஆட முடியாத பரிசு வந்து உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, வீட்டில் போய் விளையாடுங்க. இல்லை ஆக்சுவலாக இது நான் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேட்டு தான் நீங்கள், இந்த பால் வந்து நாங்கள். நீங்கள் எவ்வளோ வேகமாக இந்த பேட்டில் அடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த பால் பறந்து போவோம். அது 6 போகிறதும் 4 போகிறதும் நீங்கள் அடிக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் அடிச்சிங்களோ நான் இங்கே வந்து நிற்கிறேன். இன்னும் ஸோ அதனால் இதை வந்து என்னால் முடிஞ்ச நான் இது வரைக்கும் சினிமாவில் சம்பாதிச்ச சொத்தை வந்து அப்படியே உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இதை வந்து யாரும் இது பண்ணிக்காமல் சண்டை போட்டுக்காமல் பிரிச்சுங்க. இதை வந்து கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு பக்கத்துலேயே உக்காந்துக்குங்க. சரிங்களா? நன்றி. இந்த அருமையான இந்த பரிசை வந்து இந்த விழாவை ரொம்ப அற்புதமாக நடத்தி கொடுத்த பாலா அவங்களுடைய 2வது பையனுக்கு நாங்கள் அப்படியே பரிசளிக்கிறோம். அடுத்ததாக போட்டோ செஷன். அப்படியே வின்சார் பிஆர் டீம் தான் போட்டோ எடுக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போங்க. நீங்க போங்க சார். பிஆர் டீம்ஸ் கார்த்தி அண்ணன் கூட பிஆர் தான் நினைக்கிறேன். கேப் எங்க உங்களுக்கு? மணி அண்ணா ராஜா வாங்க. அண்ணா சுல்தான் அண்ணா முதல்ல செல்வண்ணே கோபி வாங்க. வா கோபி சரவண அண்ணன் காணோம். ஹரி வாங்க. ஷாலினி டிவி ஹரி வாங்க, தயவு செய்து உங்களுக்காக வெயிட் பண்றோம். ஷாலினி டிவி ஹரி அன்புடன் மேடைக்கு வரவும். போன்சாவு வாங்க, போன்சாவு கார்டு எடுத்து சொன்னாங்க, சீக்கிரம் வாங்க. கந்தா பூபேஷ் சந்தோஷ். ஆமா கொஞ்சம் லைட்டா. வின்னர் டீமுக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க, செக் வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அதை வந்து அவங்களுக்கு வழங்கிறதுக்காக அதை நாங்கள் முன்னாடியே இதுவை கொடுத்துருக்கோம். ஸோ PR 11 வந்து செக்கு வின்னர் அணிக்கு ரவி, புவன். ரவியோட அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கோம் டைமண்ட் மாமன் நான் எல்லாரோட மூத்தவர். அவருக்கு முதல்ல நன்றி சொல்லி, மேலும் என்னோட அருமை சகோதரர் டிஸ்ட்ரிபியூட்டர், இன்றைக்கி எங்களோட படம் கடைசி தோட்டா வந்து ஆக்சுவலி இன்றைக்கி அதான் பேசிட்டு வந்தோம். கும்பகோணத்தை ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ஷோ, ஒரே ஒரு ஷோ
100வது நாள் கிட்ட போயிட்டு இருக்கு. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அதனால் ஜெனிஷ்க்கு இந்த நேரத்தில் அவர் நன்றி சொல்லி, இதுக்கு முக்கிய காரணம் சத்யா அண்ணன். கிளாப் பண்ணுங்க. அவர் பண்ண விளம்பரம் தான் எங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டாகவே இருந்தது. அவருக்கும் நன்றி சொல்லி, மேலும் என்னோட சங்க தலைவர் வந்திருக்காரு, அதனால் அண்ணனுக்கு பெரியவங்க ரொம்ப நன்றி சொல்லி, மேலும் அருமை தம்பி பாண்டியராஜன் வந்திருக்காப்புல, என்னோட அருமை சகோதரன். நானும் அவரும் பல நாட்கள் என்ன சொல்கிறது, அவரும் ஒரு தயாரிப்பாளராக இருக்கார் ஃபர்தராக. அதேமாதிரி என்னோட அருமை சகோதரர். இப்போ பேசியிருந்தேன், அடுத்தது என்னென்ன நம்ம கட்சியில் அவர் என்ன போயின்னு இருக்குன்னு கேட்டிருந்தேன். சந்தோஷமான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் மேலும் இந்த விழா விஷயம் ஒரு வாரத்துக்கு 10 நாள் தான் தெரியும் எனக்கு. அப்போது சத்யா நான் கோச்சிக்கிட்டேன், எனக்கு தெரியாத விஷயம் தெரியாது என்னென்ன இந்த மாதிரி சொல்லவே இல்லை. அப்புறம் மறந்துட்டேன், நான் வேறு ஊர் போயிட்டு வந்ததுனால ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். அடுத்தது கடைசி தோட்டா பார்ட் 2 போயிட்டுருக்கு யூபியில். அதனால் நன்றி ஃபார் பாலா. அண்ட் தென் என்ன சொல்கிறது, மோகன் கூப்பிட்டு நான் சொன்னேன் என்ன வேணுமோ சங்கத்துக்கு என்னென்ன வேணுமோ நம்ம செய்கிறோம். அது மாதிரி ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் டிசைட் பண்ணோம். எப்போதுமே நம்ம சினிமா டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே கஷ்டப்படுறவங்களுக்கும் செஞ்சுட்டுருக்கோம். ப்ளஸ் இந்த மேட்ச் நெக்ஸ்ட் இயர் டிசம்பரில் ஒரு பெரிய லெவலில் நேற்று பேசியிருக்கோம். ஒரு பிரம்மாண்டமான லெவலில் பண்ணலாம், நம்ம டோட்டல் ஸ்டேடியமே எடுத்து தரலான்னு பேசிகிட்டு இருக்கோம். இந்த மேடையில் சொல்கிறவங்களுக்கு அது ஃபுல் ஸ்பான்சர் ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் பண்ணுது. ஆர்விஆர் ஸ்டுடியோஸாக இருக்கட்டும், ஜெனிஷாக இருக்கட்டும், மற்ற எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். அது எவ்வளோ லட்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சபையில் சொல்லிடுறேன். அதனால் தேங்க்யூ, நன்றி. இப்போ சுவாமிநாதன் அவர்கள் அண்ணன் நேற்று பேசும்போது சொன்னார், அதை நிஜத்துலேயும் இங்கே உறுதிமொழி கொடுத்துட்டாரு. அதே போல் அண்ணனுக்கு மரியாதை செலுத்த எங்கள் மண்ணுக்கும் மின்னுக்கும் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களே, மண்ணுக்கும் மக்களுக்கும் நடிகர் சௌந்தரராஜா அண்ணன் அவர்கள், மியூசிக் டைரக்டர் தயாரிப்பாளர் சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்களுக்கு சால்வை அணிவித்தார். அதே போல் ராஜேஷ் அண்ணனும் எங்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் அண்ணன் சௌந்தர அண்ணனுக்கு. ஆமாண்ணே, அப்படியே எங்கள் ராஜேஷ் ஜெனிஸ் அண்ணனுக்கும் அப்படியே போட்டுருவோம். சாரி இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு. கூல் சுரேஷ் நான் பார்க்கும்போது எனக்கு அவரை பார்த்து பொறாமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அடுத்த காமெடியன்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இல்லாத காலகட்டத்தில் இப்போ தான் பேசியிருந்தேன். என்னோட அடுத்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக இருக்கீங்க, என்னோட எல்லா படங்களும் இருப்பீங்க. ஏன்னா நிறையா காமெடியன்ஸ் பணம் வாங்குறாங்க, சிலர் தான் சொல்கிறேன், எல்லோரும் சொல்ல வரல. நான்லாம் அதில் பாதிக்கப்பட்டதுனால அடுத்த சினிமாவில் காமெடியன்ஸ் ஆகணும்னு அதான் பேசியிருந்தேன். என்னுடைய தயாரிப்பில் நிறுவனத்தில் என்னென்ன நீங்கள் தான் காமெடினா இருப்பீங்க, அந்த உத்தரவாதத்தையும் நாங்கள் ஸ்டேஜில் கொடுத்தேன். ஒரு பழமொழி இருக்குது, என்னென்னா சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், நம்மளை கீழே இருக்க தான் பார்ப்பாங்க. ஆனால் முந்தைய ஜெயிச்சுட்டு வந்தார் பார்த்தீங்களா, அதுக்காக அவர் நம்ம பாராட்டணும். அதனால் யாருக்கு திறமை இருக்கோ அவங்க ஜெயிப்பாங்க, கீழே யாராலையும் இறக்கவே முடியாது. அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், இல்லை வேலை செய்கிறவங்க, நம்ம டெக்னீஷியனாக இருக்கட்டும். சத்யானெலாம் பாருங்கள், நான் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரோட ஹார்ட் ஒர்க் பார்த்து நான் ரொம்ப பொறாமையும் படுறேன், சந்தோஷமும் படுறேன். ஏன்னா இந்த வயசுலையும் அவர் அவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலா, மோகன் கிரேட். ஏன்னா உங்கள் 2 பேரும் எனக்கு தெரிஞ்சது அவரால் தான், இவர் எனக்கு தெரிஞ்சது விஜய் முரளி அண்ணன், அவரால் எனக்கு தெரியும். அதனால இந்த மேடையில் எனக்கு நன்றி சொல்கிறேன். சாரி அண்ணா. ராஜேஷ் அண்ணா அப்படியே 2 பேருக்குமே, கூல் சுரேஷ் அண்ணனுக்கும் நம்ம ஜெனிஸ் அண்ணனுக்கும் நடிக்கலாம், ரொம்ப நடிக்கிறாரு. கூல் சார் வேற யார் இருக்கா? நாகராஜ் வாங்க நாகராஜ் வாங்க. ஒரே நிமிஷம் ராஜ் வெயிட் பண்ணு. நாகராஜ் வாங்க. ஓ நாகராஜ், நீ வராம போட்டோ எடுக்க மாட்டாயா? டைம் ஆகுது, வா சீக்கிரம் வா. நாகராஜ் வாங்க, சீக்கிரம் வாங்க நாகராஜ். இன்னும் லெகான் சூப்பர் லெவன்ஸ் போட்டோல போடுறாங்க பாருங்க. ஆர்த்தி அண்ணா ஒரே சிரிப்பு தானே. அடிச்சாலும் டி-ஷர்ட்டை தூக்கிட்டு 4 அடிச்சா சிஎஸ் கேர்ள்ஸோட
பெருந்தொலை சார் பழைய பாட்டு பாடுறேன்னு இருக்காரு. இல்லை இந்த இந்த யூனிட்டில் வந்து யார் எந்த டீமு எந்த கேப்டன் யார் அந்த டீம் கேப்டன் யாருன்னு தெரியல. இப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கினேன். உண்மையிலே சந்தோஷமாக ஒரு அணி அமைச்சியமாக கிரிக்கெட்னு ஒன்று உருவாக்குறதுக்காக யார் அமைச்சிருந்தாலும் அவங்கள நான் பாராட்டுறேன். ஆரோக்கியமான ஒரு விஷயம், சந்தோஷமான ஒரு விஷயம். விளையாட்டுங்கிறது கண்டிப்பாக தேவை நம்ம எல்லாருக்கும். இந்த ஐடியா கொடுத்த ஆள் யாரோ அவருக்கு பாராட்டு. உண்மையிலே இதுக்கு ஒரு போட்டி, நமக்குள்ள ஒரு போட்டி வச்சு பத்திரிகையாளருக்குள்ள பிஆர்ஓக்குள்ள நல்வுறவை வளர்க்குற விஷயமா இது அமையும். அதுக்காக உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உண்மையிலே நானும் கிரிக்கெட் பிளேயர் தான். ஸ்கூல் ஜோனுக்கெல்லாம் ஆடி இருக்கேன். பாஸ் பவுலர் ராமகிருஷ்ணா ஸ்கூலு, டி நகர் ஸ்கூலு, அஞ்சுக ஸ்கூலு எல்லாத்தோட நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன் 11th. அந்த ஸ்கூலோட கேப்டன் நான் தான். அந்த கிரிக்கெட் யூனிட்டை நான் தான் ஆரம்பித்து வச்சேன். அதில் போகும்போது பாஸ் பவுலர் தான் ஃபஸ்ட்டு போலிங் நான் வந்து தான் இருக்கும். எங்கள் பிடி மாஸ்டர் சொல்லுவார், அவன் ரொம்ப நேரம் உண்மைடா நான் ரொம்ப நேரம் ஒருத்தன் ஆடினான்னா பிடி மாஸ்டர் கத்துவார், அல்லே மண்டே ஓடில ஆனால் ரொம்ப நேரம் ஆட விட்றேன் அப்படின்னு அவர். அது மாதிரி அதனால் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இந்த கை கொஞ்சம் அடிபட்டது. அதுக்கப்புறம் தான் நான் ஆடுறதெல்லாம் விட்டேன். உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இவங்க ஆடுறதெல்லாம் நான் ஆடுற மாதிரி தான் இருக்குது. அன்றைக்கி பாலா கூப்பிட்டுருந்தாரு, ஆனால் நான் அந்த இதில் வந்து கலந்துக்கினாரு, என்னால் வர முடியாமல் போச்சு. அதனால தான் இங்கே வந்து ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற கலந்து கொண்ட ரன்னிங் வின்னிங் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு வந்ததுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எப்படின்னா இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஜாலியாக நடந்தது. என்னென்னா டெய்லியும் பிரசாத் லேபில் ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ லஞ்ச், ப்ரெஸ் மீட்டுன்னு பார்த்துட்டு இருந்த நம்ம மக்களை வந்து கிரவுண்டில் ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ண வச்ச பாலா, மோகன் அவங்க டீமுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் ரொம்ப சூப்பராக விளாண்டாங்க. எல்லாருமே நல்லா விளாண்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. இது வந்து மீண்டும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறையா போட்டிகளை வந்து நடத்துவோம். நாங்களும் நடத்த போகிறோம். தொடர்ந்து நடக்கணும். டீமுக்கு ரொம்ப நன்றி, கமிட்டிக்கு ரொம்ப நன்றி. பாபு சார் எங்கள் கௌரவ தலைவர் இருக்கார், பழனிவேல் சார் இருக்காங்க, ரியாஸ் சார் இருக்காங்க. அவர் நிறைய மேட்ச் எங்களை கூட்டு போயிருக்காரு பாபு சார் டோர்னமெண்ட்டுக்கெலாம். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் ஜெயிக்கலை. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த கப்பை வந்து எங்களோட பிஆர்ஓ யூனியனுக்கு நாங்கள் சமர்ப்பணம் பண்ணுறோம். அது பாபு சார் கையால் இங்கே நாங்கள் கொடுக்குறோம். பாபு சார் மேலே வாங்க சார், ரியாஸ் சார் மேலே வாங்க சார், பழனிவேல் சார். எங்கள் கேப்டன் சுரேஷ் வந்து இந்த கப்பை வந்து எங்கள் யூனியனுக்கு கொடுத்துருவார். அனைவருக்கும் நன்றி. சின்ன வயசு டைமண்ட் பாபு சார் கூட கிரிக்கெட் பிளேயர் தான் நினைக்கிறேன். ஏன்னா கப்பை பிடிக்கிற ஸ்டைலே தெரியுது. ரியாஸ் சாரும் தான். தொலை சார், நீங்கள் அப்பா விட்டது இப்பயும் ஆடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுடைய உற்சாகம்லாம் பார்க்கும்போது முழுசாக உட்காந்து அட்லீஸ்ட் ஓப்பனிங் அன்னைக்கு நான் வர முடியல. அட்லீஸ்ட் இந்த நிகழ்ச்சியில் நம்ம முழுமையாக வந்து நம்மளோட சப்போர்ட்டுக்கு கொடுக்கலான்னு ஆசைப்பட்டு தான் உட்காந்துருந்தேன். இவங்களோட ஆட்டத்தை விட இன்னைக்கு இவங்க காட்டின இந்த உற்சாகம்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு 40 years பேக் அகைன் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இப்போ சமீப காலமாக பார்க்கும்போது பெரும்பாலும் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ்ன்றது சுத்தமாக எல்லாமே போயிடுச்சு. அது குறிப்பாக நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனும் கையும் தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். சாப்பாடு தட்டு விட ஃபோனில் கையில் வச்சு அலைஞ்சிட்டு இருக்குது. அந்த டென்ஷன், அதுக்கு உண்டான ஃபீட்பேக்கு ரிவர்ட் பண்ணுறது தான் நமக்கு வாழ்க்கையாகவே போயிட்டுருக்கு. இதை தாண்டி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்றது உண்மையிலே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இதை தொடரணும். இது தொடர்றது மட்டும் இல்லை, இன்னும் பல மேட்சுகள் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்து சிறப்பாக இது ஒரு பெரிய அங்கீகாரம் பெறணும். இது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். யாருடைய தாட்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல அட்டெம்ப்ட் இது பெரிய லெவலில் கொண்டு போங்க. எங்களோட சப்போர்ட்டு நிச்சயமாக உங்களுக்கு எப்பவுமே உண்டு. மென்மேலும் தொடர்ந்து வெற்றி பெறணும். எங்களுடைய அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள். ஆனால் காலையில மேடையில் வந்து சொல்லலாம்ல, அதை கீனு மேடைக்கு வாக்கினு, நீ இன்னும் பேசவே இல்லை. இப்போ ஹிட்டா ஃப்ளாப் பண்ணாலும் கிடையாது, இது எப்பவுமே ஹிட்டு தான். ஓகே, சூப்பர் சார், பதில் வந்துருச்சா?
நாம் வந்து இங்கே நானும் ஒரு பிஆர்ஓ, ஆனால் ரியாஸ் சார்லாம் பார்க்குறப்போ இங்கே ரஜினி சார், விஜய் சார், தனுஷ் இவங்கெல்லாம் வந்து டைமண்ட் பாபு சார் வந்து கிரிக்கெட்டில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. அதுமாரி பெருதுலசி அண்ணனும் சொன்னாங்க. இங்கே எல்லாருக்குமே எனக்கு இப்போ 50 வயசு. நானும் இந்த மேட்ச்சில் கலந்துக்கிட்டேன். அதுக்கு பாலாவும் மோகனும் மெயின் காரணம். எங்கள் டீம் கேப்டன் லகான் சூப்பர் 11 அணியோட கேப்டன் மனோ வந்து உண்மையாக நாங்கள்லாம் சோமசுந்தரம் கிரவுண்டில் ஒரு 8 நாள் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் போனோம். அப்பயும் என்ன விளையாட வேணான்ட்டாப்ல மனோ. அடுத்த மேட்ச்லேயாவது விளையாட விடுங்க மனோ. உண்மையாகவே உடம்புக்கு நல்ல எனர்ஜியாக இருந்தது. வாக்கிங்கை விட எல்லாருமே கலந்துக்குங்க. நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போதான் 50 வயசு தலைவா. உங்களோட என்ன ஈக்குவல் ஆக்குறீங்க. ரொம்ப நன்றி. நான் கார்த்தியனா ரொம்ப நன்றி. இப்போதான் நண்பர்கள் சொன்னாங்க இந்த முயற்சிக்கு மூல காரணம் ஒருவர் பாலா, இன்னொரு மோகன் என்று. அந்த இருவரையும் இந்த மேடையில் இப்போ உங்க எல்லாரும் முன்னிலையும் அவங்களை கௌரவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரே நாளில் உற்சாகப்படுத்திய பாலா, மோகன் அவர்களுக்கு நன்றி. இது 50,000 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது தானே. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். எனக்கு எங்கள் ஊர் திருவிழா ஃபீல் வந்துருச்சு. அம்மன் கோயிலில் வந்து யார்ப்பா அது, அந்த முளைப்பாரி தூக்குறவங்களாம் கொஞ்சம் வர சொல்லு, பொம்பளை பிள்ளைலாம் வர சொல்லு, இந்த இளந்தாரி பையெல்லாம் கொஞ்சம் ஓரமாக இல்லைங்கடா டேய், இவன் ஒருத்தன் மைக்க குறைன்னு கொடுத்துறான் அப்படி. இந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. சொல்லும் போதே ஒரு வைப்பாக இருக்குது. எல்லாருமே எந்த ஒரு ஒரு ஈகோ இல்லாமல், ஒரு கான்சியஸ் இல்லாமல் ஜாலியாக வாடா போடா மச்சான் அப்படி தான் இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ணன் ரியாஸ் அண்ணன் சொன்ன மாதிரி உற்சாகமாக இருக்குது. எனக்கு அதை அதான் உணர முடியுது. பார்க்கல நீங்கள் எப்படி விளையாண்டீங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ ஃபன்னி இருந்திருக்கும், ப்ரொஃபஷ்னலாக இருந்திருக்குமான்ற தாண்டி ஃபன்னியாக நிறையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் இங்கே இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. அண்ட் அதை தாண்டி ஒரு யூனிட்டி இருக்குது, அது பார்க்குறேன். ஸோ இன்னும் பெட்டராக வரணும். நான் இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடராக வரலாமா? வரேன் நான். ஆமாம், வந்து இது என்ன பண்ணலான்னா, ஒரு ப்ரொஃபஷனலாக கொண்டு போகலாம். உங்கள் ஃபேமிலி பீப்புளையும் கொண்டு உள்ளே வரலாம். ஆல்சோ வந்து இப்போ ஏஜ்டு பீப்புள்னு பார்க்காம அவங்களுக்கு சேஃப்டியாக என்ன கேம் பண்ணலாம், அப்படி ஒரு கேம் பண்ணலாம். ஒரு 2 days மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் 6 monthsக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள வந்து தேர்வு பண்ணி அழகாக அவங்கள வந்து ஒரு திருவிழா மாதிரி நம்ம கொண்டாடலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஐடியா என்கிட்ட இருக்குது, நான் சொல்கிறேன். அது அழகாக பண்ணலாம். அது இன்னும் வந்து ஒரு தேங்க்யூ. இன்னும் வந்து நம்ம ஏன்னா நான் நிறைய சொல்லுவேன், ஏன்னா பிஆர்ஓ லைஃப் வந்து இப்போ ரொம்ப பயங்கர டைட்டாக போயிட்டுருக்கு. ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா படங்கள் அவ்வளோ படங்கள் வருது, ப்ரெஸ் மீட்டு அது இதுன்னு பயங்கர அண்ணன் சொன்ன மாதிரி தான் போனும் கையுமா தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ எங்களை மாதிரி நடிகர்கள் வந்தால் ஒரு ஃபங்க்ஷன்னாலும், எங்கள் பர்சனல் ஃபங்க்ஷன்னாலும், மேரேஜ் ஃபங்க்ஷன், அவார்ட் ஃபங்க்ஷனாலும் ஓடி அவங்களாம் பார்த்தாலே உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். இன்னைக்கு எனக்கு எல்லார் பேரும் தெரியும். பாலா, மோகன், சுரேஷ், சதீஷ், என் பிஆர்ஓ இருக்காரு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின டீமில் இருக்காரு, தர்மா, இந்த மாதிரி அப்படியே டக்குன்னு சொல்லிட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு குடும்பமாக தான் நான் பழகிட்டு இருக்கேன். ஸோ இந்த குடும்பத்தில் அடுத்து வரக்கூடிய விளையாட்டு போட்டியில் நானும் ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருந்து உங்களை இன்னும் ஒரு ப்ரொஃபஷனலாக கொண்டு போய் அதை நம்ம ஒரு அழகான ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியாக அதை ஷூட் பண்ணி அதை சேல் பண்ணி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஓகே, அது கடவுள் கையில் கண்டிப்பாக வருவோம், உறுதியாக வருவோம். மக்கள் எல்லாருக்குமே மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. எங்கள் அண்ணன் தளபதி, தமிழக வெற்றிக் கழக தலைவர், அவர் சார்பாகவும் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் நமக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாட்டு மண்ணு மக்களுக்கும் அவர் வந்து உழைக்க ரெடியாக இருக்காரு. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை ஓட்டு போடுறது மட்டும்தான் விஜய் அண்ணனுக்காக. கப்பு முக்கியம் பைகளே. தேங்க்யூ. அதனால் நன்றி. வேற ஏதாவது நான் ஏதோ நினைச்சேன், யாரும் மறந்துட்டேன்னா சாரி. ரன்வீர் சிங், ஆமாம், மிர்ச்சி சிவா, வெரி நைஸ் ஃப்ரெண்டு. அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவரை பற்றி சொல்லணும். ராஜேஷ் சுவாமிநாதன் அண்ட் கூல் சுரேஷை பற்றி சொல்லாமல் போக முடியாது. ஒவ்வொரு டைம் நினைப்பேன். அவர் வந்து ஒரு விஷயம் பேசினா மினிமம் 10,000 பேர் கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவரை வச்சு நிறைய பேர் விளம்பரம், பிஸ்னஸ் அடைகிறாங்க. இருந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏன் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்கும். அப்போ யோசிப்பேன். அமீர் அண்ணன் வந்து என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார்,
என்கிட்ட பர்சனலாக சொன்னார், டேய் நீ என்னடா ஒரு நடிகை வந்து ஜெயிச்சுட்டு வந்து பொது வாழ்க்கைக்கு வருவான் இல்லை அரசியலுக்கு வருவான், நீ இன்னும் ஜெயிக்கவே இல்லை, எதுவுமே பண்ணல, இப்பயே நீ இந்த போராட்டங்கள் நாங்களாம் ஒன்றா பண்ணோம், ஜல்லிக்கட்டு, காவேரி பிரச்சனை, ஸ்டெர்லைட்டுக்கெலாம் நாங்கள் ஒன்றா ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது அவர் எனக்கு அட்வைஸ் சொன்னார். ஆனால் நான் கேட்கல, அண்ணா இல்லைண்ணே நான் 7 வயசுலேருந்து ப்ரொட்டஸ்ட்டில் இருக்கேன், எனக்கு அது பிடிக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சினிமா வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் பிரதர், வேறு வழி இல்லை. ஆனால் நமக்கான இடம் கண்டிப்பாக நமக்காக உண்டு. நமக்கான இடத்த நாம தான் எடுத்துக்கணும், நமக்கான இடத்த நாம தான் கெடுத்துக்கணுன்றதை நான் உணர்றேன். அது நீங்கள் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கான ஒரு இடம் இருக்குது, கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக நீங்கள் இல்லை வரும் அது கண்டிப்பாக வரும். அது நம்ம கையில் இல்லை. அது வரையும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும், நம்பிக்கையாக உழைப்போம். நானும் அந்த நம்பிக்கையோடு தான் உழைச்சிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நண்பா. நீங்கள் பணத்தில் ஜெயிக்கல, நிறைய பேர் குணத்தில் ஜெயிச்சிட்டீங்க. நன்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். போட்டோ இல்லை 3 பேரும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இல்லை நல்ல ஒத்துழைப்பு. எல்லாருமே சில சண்டைகள் வந்தாலும் அது முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க போய் பேசினாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு இது பண்ணாங்க. அதில் ஒரு டீம் தான் வரல, அவங்க மன கஷ்டமாக என்னன்னு தெரியல. இருந்தாலும் அவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். பட் இருந்தாலும் இவங்க சில வார்த்தைகள் பேசணும் தான் நான் கூப்பிட்டேன். ரவி பேசலை. நான் ரவி அண்ணா கொஞ்சம் 2 வார்த்தை அவங்க வருவாங்க, நீங்கள் பேசுங்க. லேப் வாரியர்ஸ் நல்லா விளாண்டீங்க, அதாவது கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம சூப்பராக விளாண்டீங்க. கடைசி பால் வரைக்கும் மேட்ச் போச்சு, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஃபுல்லாக நல்லா விளாண்டீங்க. அடுத்த தடவை நீங்கள் கப்பு வின் பண்ண வாழ்த்துக்கள். சீதனுங்க அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட்ரி கொடுத்த ஸ்ரீதர் அண்ணனுக்கு ஒரு கைத்தட்டு கட்டலாம். ஆக்சுவலி ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதாவது நம்ம அப்படியே வருவோம், ப்ரெஸ் மீட்டுக்கு வருவோம், அப்படியே உட்காருவோம், அப்புறம் 4 கேள்வி கேட்டு அப்புறம் இப்படியே நம்ம ரெகுலராக போயிட்டு இருக்குது. அப்படியே ரெகுலராக போயிட்டு இருக்குது. பட் வந்து திடீர்னு ஒரு மேட்ச் ஆடுறோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2 வாரமாக எப்போ வரப்போகுது மேட்ச் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அண்டு இந்த விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ண பாலாவுக்கும் அண்ட் மோகனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மேட்ச் ஒவ்வொரு மேட்சும் ரொம்ப டஃப்பாக இருந்தது. நம்ம ஆளுங்களாம் வந்து சும்மா இல்லை, எங்கே எப்படி ப்ரொஃபஷனலாக ஆடுற மாதிரியே ஆடினாங்க. எல்லோரும் ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. முக்கியமாக இந்த ஜெஃப்ரின் அப்புறம் அந்த ஹென்றி பாலா கூட நல்லா ஆடினார். இன்னும் ஏதோ மிஸ் ஆகிடுச்சு இந்த ஷாட்டில். மோகன் சூப்பராக ஆடினார். அப்புறம் சதீஷ் சூப்பராக ஆடினாங்க. ஏதோ ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ், பவுலர், பேட்டிங். ஸோ ஃபைனலாக இருந்து நான் பிஆர் மேட்ச் வின் பண்ணது முக்கியமான காரணம் புவன். அந்த உச்சி வெயில எல்லாரும் வந்து ஆடினது ரொம்ப நன்றி. ஆமாம், அதேப்புறம் அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். காலையில் வந்து டிஃபன்ல இருந்து மதியம் லஞ்சில் இருந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்த பால் ஆர்கனைஸ் பண்ணார். அதுக்கு ரொம்ப 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 நன்றி. முக்கியமாக மோர், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நேரத்தில் வந்துட்டே இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வாரம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே விட்டு அடிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி பாலா. சீக்கிரமாக சீசன் 2 நடத்தணும், வெயிட் பண்ணுறோம். எடுக்கிறது ஃபுல்லாகவே லேப் வாரியர்ஸ், என்ன பண்ணுறது? நான் கொடுத்த கிஃப்டில் வந்து பேர் எழுதி தரணும்னு சொல்கிறாங்கப்பா. அதான் இது வந்து டோனிக்கு அப்புறம் எனக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் கேமரா எல்லாத்தையும் என்னப்பா டோனியா? நான் டோனி சார் கொஞ்சம் மேடைக்கு வருவோம். செகண்ட் பிரைஸ் மணியண்ணாவா? கேமரா தயவுசெய்து ஆஃப் பண்ணாதீங்க. கடைசியா கூல் செஷன் பேசுவாரு, பெரிய கண்டென்ட் வச்சிருக்காராம். அது நாளைக்கு ரிவீல் ஆகும், பாருங்க. சைன்லாம் மனசுல எதுவும் நினைச்சுக்காதீங்க, தண்ணியில போடுற மாதிரி தான். வாயின் வந்துட்டமேனு கொஞ்சம் சைன் பண்ணி தர்றாரு, வேற ஒன்றும் இல்லை. ஸ்பெல்லிங்லாம் கேட்குறேண்ணா, உன்னை எவ்வளோ பெருமையாக பேசுறேன்னா ஸ்பெல்லிங்லாம் கேட்குறேன். நான் கிருஷ்ணா எங்க நான் பீறது. நாகராஜ் எங்க இருக்காரு? ஏஎம் நாகராஜ் வாங்க கொஞ்சம். ஏஎம்என் நாகராஜ் மேடைக்கு வரவும். ஏஎம்என் நாகராஜ் மேடைக்கு வரவும். அதாவது காலையில் கேமரா எடுத்தோன்னா நைட் எத்தனை மணிக்கு வைப்போன்னு தெரியாது. மறுநாள் திருப்பி காலைல போயிட்டு வந்தால் திருப்பி கிளம்பி வந்துடும். ஆனால் நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் கையில் கேமரா இல்லை. எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம், சாப்பிட்டோம், அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். விளையாட்டில் கட்சி அடிக்கலாம், விளாட்ல ஜாலியாக விளாட்ணும், எந்த ஈகோவும் இல்லை யாருக்கிட்டையும்.
நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ரன்னர் அப்போ வந்தோடனே வெங்கட் வந்து ஒரு கோட் ஒன்று வச்சுருந்தான், போராடி கிடைக்கும் தோல்வியை கூட மறந்துட்டியா? அவன்கிட்ட கூட மைக் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டிய வெற்றின்னு சொன்னான். ஸோ அது எங்களுக்கு மட்டுமே இல்லை, இங்கே விளாட்ன எல்லாருமே வந்து நல்லா ஸ்போர்ட்டிவாக விளாட்னாங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணோம், நல்லா ஜாலியாக இருந்தோம். யாரையும் சண்டை போடல, இந்த டோர்னமெண்ட்டில் சண்டை வரும், இந்த சண்டை இல்லாமல் ரொம்ப வந்து ஹாப்பியாக போச்சு. இது ஆர்கனைஸ் பண்ண பாலா மோகன் வந்து சூப்பராக பண்ணாங்க, காலைல டிஃபன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் சூப்பராக பண்ணாங்க. ஸோ இது தொடர்ந்து பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் நன்றி தான் நன்றி. வந்திருக்க கூல் சீரியஸ் நீங்கள் தான் பண்ணோம். அப்புறம் முக்கியமாக எங்கள் டீமில் வந்து ஆனர்ஸ் ஆகாஷ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சதீஷ் வந்து எங்களோட ஆட்ட நாயகன் வந்து ஜெஃப்ரின்னு, இவன் வந்து இவன் அடிக்கிற அடி வந்து எல்லாருமே பயந்துட்டாங்க கொஞ்சம். அப்புறமா சதீஷ் ஜெஃப்ரின் தோற்றதுக்கப்புறம் அவுட் ஆனதுக்கப்புறமா சதீஷ் நின்று விளாட்னா. ஸோ இது டீமோட எஃபர்ட்டு. எங்களோட ஆப்போசிட் டீமும் வந்து சூப்பராக வந்து செம்ம டப்பு கொடுத்தாங்க. அது கஷ்டப்பட்டு ஒரு ஃபைனல் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபைனல் வந்தது. அவங்க டீம் சூப்பராக விளாட்னாங்க. அவங்க டீமில் வந்து சுரேஷ் ப்ரோ, புவன், எங்கள் டீம் போன்ஸா, எங்களோட தலைவர், எங்களோட காட் ஃபாதர் போன்ஸா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தரணி ஒரு மாசமா காலைல ஃபோன் பண்ணி எழுப்பின சதீஷ் அண்ணாக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ வந்து ஆட்ட நாயகன் எங்கள் டீமோட தியாகன் ஒன்றும் சொல்ல மாட்டார். பேசு மச்சான். மச்சான் அழுவாதடா, கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும், பரவாயில்ல. கூல் சுரேஷ் கீழே இருக்காரு. எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா விளையாடணும்னு நினைக்கிறேன். செகண்ட் ப்ரைஸ் வந்தால் சந்தோஷம் தான். அடுத்த வாட்டி கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப ட்ரை பண்ணோம். தேங்க்ஸ் எல்லாரும். ஸோ தேங்க்ஸ். மணிண்ணே எங்கள் டீமோட ஆல்ரவுண்டரு, இன்னொரு ஆல்ரவுண்டர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு கதிர். கங்க்ராட்ஸ், ஃபஸ்ட் ப்ரைஸ் எல்லாருமே கங்க்ராட்ஸ். அந்த அளவு சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். டீம் கேப்டன் வந்து எங்களுக்கு நல்லபடியாக எல்லாருமே சூப்பராக கோஆர்டினேட் பண்ணார். அவருக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம சதீஷ், அவர் தான் வந்து டீமே வந்து வழிநடத்துறது பார்த்தோம்னா சதீஷ் தான். ஜஃப்ரின்னு நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஃபைனல் வந்த வரைக்கும் நாங்கள் முழுக்க முழுக்க காரணம் ஜஃப்ரின் தான். என்ட்ரி வந்து கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாவல, என்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஒட்டுமொத்த இந்த டீமுக்கே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருமே தேங்க்யூ. என்ட்ரி வந்து சூப்பராக ப்ளே பண்ணார், எல்லா கேம்லையும் சூப்பராக ப்ளே பண்ணார். அடுத்ததாக எங்கள் டீமோட போன்ஸா, இல்லை அதை விட ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் சிந்தி விளையாடிய மணியனுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் இப்போயே கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க போல. இல்லை எல்லாமே அங்கே ஓடிட்டு தான் இருக்கு, நம்ம பசங்க எடுத்து தான் இருக்காங்க, நீங்கள் பயப்படாதீங்க. ஆமாம், அது பாருங்க அங்கே ஒரு ரெட்டு பேசுகிறத எடுத்துக்கங்கப்பா, பிரயோஜனமாக இருக்கும். வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் பண்ணிட்டு போகிறேன். இது மைக்கியா மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவுசெய்து நீங்களே ஒரு கைது. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தமிழ் சினிமா இளம் பத்திரிகையாளர் சங்கம் நடத்திய கிரிக்கெட் போட்டிக்கு தான் போய் சேரும். அவர் ஆட விட்டீங்களா இல்லையா? இல்லை, நான் வந்ததுலேருந்தே கவனிச்சிங்கன்னு தான் சார் இருக்கேன். உங்களை கிரவுண்டுக்கு எடுத்துன்னு போய் ட்ரையல் பார்த்துருக்காங்களே தவிர உங்களை ஆட விடலன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி சரி சரி. தமிழ் சினிமா இளம் பத்திரிகையாளர்கள் நடத்திய கிரிக்கெட் போட்டி பரிசு வழங்கும் விழா, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் உங்களையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னாக்கா நான் இங்கே பல மேடைகளுக்கு வந்துட்டேன் இங்கே, ஆனால் ஒரு தடவை கூட இந்த மாதிரி சத்தம், நாங்கள் ரசிகர்கள் எவ்வளோ பேர் வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு மனசார சிரித்து இந்த மாதிரி ஒரு சத்தத்தை நான் பார்த்ததே இல்லை. அதுவும் முக்கியமாக உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு சத்தம். ஏன்னா நீங்கள் காலையிலேருந்து எல்லாமே பார்த்துட்டே இருந்து என்னடா இது, ஏன்னா சில பேர் மேடை கிடைச்சாலே போதும் போலியாகவே பேசுவாங்க, சில பேர் உள் மனசுலேருந்து பேசுவாங்க,
ஏன்னா அவங்க பேசுகிறது உண்மையா பொய்யா அப்படின்றது உங்களுடைய மனசுக்கு தெரியும். அதனால் அது சரியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் உங்களை அறியாமலே கை தட்டிடுவீங்க. அப்படி அவங்க ஏதோ மேடைக்காக பேசுகிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை வெளிக்காட்டாமல் கூட அவங்களோட மனசு புண்படக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சிரிச்சுட்டு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பீங்க. அப்படி உண்மையை மட்டுமே எழுதிட்டு வரோம், வெளியில் காட்டிட்டு வரோம். உங்களோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் பேட்டு கொடுக்கும்போது கூட பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த பேட்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பேட்டு தான், பால் தான். ஆனால் அதுக்கு கொடுத்ததுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் வந்து பேட்டு மாதிரி, அதாவது பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் பேட்டு மாதிரி, நாங்கள்லாம் பால் மாதிரி. நீங்கள் எவ்வளோ வேகமாக அடிக்கிறீங்களோ நாங்கள் வந்து 4 போவோம், 6 போவோம். அதே மாதிரி சில நேரத்தில் அது எனக்கே பாடமாக கூட எடுத்துக்கலாம். அது சரியாக இல்லை அப்படின்னாக்க நேராக போல்ட் ஆயிடுவோம் இல்லையா, இல்லைன்னா கேட்ச் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அதை கையாளுற விதமும் அதை நம்ம கரெக்டாக இது பண்ணணும். ஸோ இந்த நேரத்தில் இந்த கிரிக்கெட் போட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். கடந்த சில நாட்களாகவே மோகன் அவர்களும் பாலா அவர்களும் விடாமல் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது கூட நிறையா வீடியோவாக வந்துச்சு. ஏன்னா எதனா ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு யாரா கெஸ்ட்டு வந்தாங்க கூட அவங்கள்ட்ட கூட நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி நாங்கள் இது மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம் சார், நீங்கள் வந்து இதில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இது பண்ணியிருந்தேன். ஏன்னா சில பேர் வந்து வெட்கப்பட்டுக்கிட்டு ஏன் நம்ம 2 பேரும் மட்டும் உழைக்கணும், மற்றவங்களாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு அந்த ஒரு ஈகோலாம் இல்லாமல் மோகன் அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பலத்த ஒரு கைத்தட்டல். ஏன்னா எப்போவுமே ஒரு டீமில் வந்து எல்லாருமே வேலை பார்த்தாக்க அது கரெக்டாக சரிப்பட்டு வராது. யாருன்னா ஒருத்தர் இல்லை 2 பேர் அவங்க வழி நடத்தினா தான் அது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதனால தான் ஒரு டீமாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு தலைவர் இருந்தால் தான் அது கரெக்டாக வழி நடத்த முடியும். அப்படி வழி நடத்துறதுல இன்றைக்கி இந்த கிரிக்கெட் போட்டி வந்து மிக சிறப்பாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, சிறப்பு விருந்தினராக வந்திருந்த மிர்ச்சி சிவா அவர்கள், சவுந்தர் அவர்கள், அப்புறம் பிஜேபியை சேர்ந்த எஸ்ஜி சூர்யா அவர்கள், இன்னொருத்தர் என்னை பற்றி புகழ்ந்து சொன்னார், வெள்ளை சட்டை போட்டிருந்தார். இல்லை இன்னொருத்தர் பிஜேபியில் இருந்தார், அவர் பேர் தெரியல, அவருக்கும் நன்றி. தயாரிப்பாளர் அவர் பாண்டியாவா, பாண்டி அவர்களுக்கும். அப்புறம் இன்னொன்று கூட பாருங்கள், நிறையா பேர் நினைக்கலாம், ஆனால் நான் போகிற இடத்துல கண்டிப்பாக எனக்கு எதனா ஒரு நன்மை நடந்துட்டு தாங்க இருக்குது. நான் இங்கே வர்றது கூட கண்ணை மூடிட்டு நான் காலையிலேருந்தே மோகனுக்கு 10 தடவை ஃபோன் பண்ணேன், பாலாவுக்கு ஃபோன் பண்ணேன், பாலா கூட எடுக்கல. அப்புறம் மத்தியானம் தான் ஃபோன் எடுத்து இந்த மாதிரி வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கு. ஏமா உண்மையாம்மா அது யாருக்கு காது குத்துறதான் இவர் பரோட்டா சூரி 1 வாரமாக குத்தினுக்கிறாரு. அப்புறம் என்ன இங்கே அவர் 1 வாரமாக யார் கூப்பிட்டாலும் தம்பிங்க உங்களுக்கு காது குத்துறன்னு எல்லாருக்கும் தான் காது குத்தின்னு இருக்காரு. அவர் கூட இவர் சேர்ந்து குத்துறாரா? அது ரீல் மாமன், இது ரியல் மாமன். ஓ அப்படியா, உண்மையாமா? சரி. இப்போ நான் இந்த நேரத்தில் சொல்கிறேம்மா, இந்த 2 பசங்களுக்கும் தாய் மாமனாக இருந்து நான் காது குத்துறேன். அது இந்த கபடி போட்டி நடத்த நிகழ்ச்சி நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நான் கிரிக்கெட்னா பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லைங்க, கபடி கிரிக்கெட்டு ஒன்றும் இல்லை, எல்லாமே கிரவுண்டில் ஆடுறது தான். புரியுதுங்களா? நம்ம எப்படி ஆடுறன்றது தான் மேட்ரு. புரியுதுங்களா? ஆமாம், அதுக்கு இவங்க 2 பேர் இருக்காங்க. யார் கெஸ்ட்டு வராங்களோ அவங்கள்ட்ட கேட்பாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. 3வது ஆளாக நானும் சேர்ந்து நானும் கண்டிப்பாக கேட்குறேன். ஆமாம், நான் இப்போ நான் வந்திருக்கேன், கெஸ்ட்டாக வரல, உங்களில் ஒருவனாக தான் வந்திருக்கேன். நீ எப்பயுமே எங்களில் ஒருவன் தான். உண்மைதான் அது. அதாவது சில விஷயங்கள்லாம் என்னால் இங்கே ஓப்பனாக சொல்ல முடியல. உண்மையிலே நான் உங்களில் ஒருவன் தான். ஏன்னா இன்றைக்கி என்னென்ன நடக்குதுன்றது நான் உங்களை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சார்கிட்ட கூட வந்து சொன்னேன் நான், சார் உங்கள் பேர் நான் மத்தியானமே சொன்னாங்க, பெருந்துளசி. அப்போ நான் கேட்டேன், அந்த மாதிரி பிஆர் நான் கேள்விப்படலையே அப்படின்னு. இல்லை அவர் வந்து சீனியரு, உங்களை சொன்னாங்க சீனியரு, இது மாதிரி 3 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது அப்படின்னா. உடனே நான் அதை போட்டு பார்த்தேன். அப்போது நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணீங்க சார். இப்போ பேசுறது கூட நீங்கள் இது பண்ணீங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒருத்தவங்களா மேடையில் ஏற்றுனீங்க. ஸோ அது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுது. இப்போ தங்கச்சி கூட பேசும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இது பண்ணாங்க. ஆனால் நீங்கள் எடுத்தவொன்னே அதை கரெக்டாக பேசி எல்லாரையும் மேலே வர வச்சிங்க. அதனால் வந்தோன்னு உங்கள்கிட்ட கேட்டேன். ஸோ இதுதான் ஒரு முன்னோர்கள் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்களாம் வர முடியும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சார். உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னாக்கா
தக் லைஃப் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக கமல் சாரும் சிம்பு சாரும் பெங்களூர் போயிருந்தாங்க, கர்நாடகா மாநிலத்துக்கு. அந்த இடத்துல வந்து கமல் சாரோட பேனரு அதெல்லாம் கிழிச்சதெல்லாம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அது ஏன் அப்படின்னாக்கா, உலக நாயகன் விண்வெளி நாயகன் அப்படி போன ஒருத்தர் அந்த மொழி பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து எனக்கு, ஏன்னா இதை நான் பேசுகிறதுக்கு தகுதியானவனா இல்லை எனக்கு வயசு பத்துமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா மொழி பிரச்சனையை தயவு செஞ்சு சினிமாக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அது வந்து நீங்கள் கமல் சார்கிட்ட தனிப்பட்ட முறையில் அது என்னவோ அது பேசி தீர்த்துக்கலாம். ஏன்னா கோடிக்கணக்கில் பணம் போட்டு அதுக்கு மணிரத்னம் சார், சிம்பு சார், கமல் சார், அது மட்டும் இல்லை இன்றைக்கி உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த படத்தை வந்து இன்றைக்கி கர்நாடகாவில் நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கன்னட ரக்ஷண வேதிக்கை அமைப்போட தலைவர் திரு பிரவீன் ஷெட்டி அவர்களும், கர்நாடகா பாஜக தலைவர் திரு விஜயேந்திர எடியூரப்பா அவர்களும் சில அறிக்கையை கொடுத்துருக்காங்க. சார் உங்கள்கிட்ட நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் சார். அதுக்கு காரணம் தக் லைஃப் படத்தில் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் எஸ்டிஆரோட ரசிகன் சார்பாகவும், அது மட்டும் இல்லை தமிழ் மக்கள் மீதும் கன்னட மக்கள் மீதும் அலாதி பிரியம் கொண்டவன் நான். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். கர்நாடகா பிரச்சனையில் காவேரி பிரச்சனை வந்தப்போ அன்னைக்கு இருந்த முதலமைச்சர்களும் சரி, தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, கர்நாடகா முதலமைச்சரும் சரி, அவங்களுக்கே எப்படி டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனான நிலைமை எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு பதட்டம் அப்படி இருந்துச்சு. நீங்கள் வந்து 2018 அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில். ஆனால் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நீங்கள் நானும் வேற இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் தண்ணி எடுத்து அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சார். அது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படி ரெண்டு பேரும் ஒன்று தான், மொழி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி தட்டுங்க ப்ளீஸ். அப்படி அந்த சிறு வயது அப்போ வந்து நிறைய பேர் கூட கமெண்ட்டில் சொல்லுவாங்க, இவருன்னா சின்ன பையன், இவருன்னா கிளாஸில் தண்ணி எடுத்து ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனால் அவர் தண்ணி எடுத்து காமிச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்க, எங்கள் மீது அன்பு இருந்தாக்க நீங்கள் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சொன்ன ஒரு வீடியோ, அந்த நீங்கள் எல்லாம் வேணால் சொல்லலாம் விரலாட்டுற பையன், விரல விட்டு ஆட்டுற பையன் அப்படின்னு. அந்த தம்பி அன்னைக்கு அந்த வயசில் நீங்கள் எல்லாரும் கேலியும் கிண்டலுமாக நினச்சிட்றீங்களே, எஸ்டிஆர் அவர்கள், சிலம்பரசன் அவர்கள் அன்னைக்கு அவருடைய மூளைக்கு எட்டினது அதை சொல்லி ரெண்டு பேரும் வேற இல்லை அப்படின்னு சொல்லி அது எல்லாருக்கும் உணர்த்தி ஒரு சுமூகமான முடிவுக்காக கொண்டு வந்தார் இல்லையா? அந்த எஸ்டிஆர் நடித்த அந்த படத்தை தயவு செஞ்சு தக் லைஃப் படத்தை நீங்கள் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணோம். இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக எஸ்டிஆர் சிலம்பரசன் அவர்களுக்கு கர்நாடகாவிலும் அவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க. மொழி பிரச்சனையோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனைகள் இருக்கட்டும், சரிங்களா? இதை சினிமாவுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் அப்படின்றத நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். கர்நாடகா முதலமைச்சர் ஐயா அவர்களே, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை, சித்தராமையா சார், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு எங்கள் ரெண்டு பேருக்கும், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடக மக்களுக்கும் உள்ள நட்பை வந்து எதுவும் பிரிச்சிட வேண்டாம். நீங்கள் பெரியவங்க ஒரு முடிவு பண்ணி இது சினிமாவில் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு கருத்தில் கொண்டு தயவு செய்து நீங்கள் இந்த ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வந்து வருகின்ற ஜூன் 5ஆம் தேதி தக் லைஃப் படத்தை நீங்கள் கர்நாடகாவிலும் ரிலீஸ் பண்ணோம். அங்கே உள்ள சிம்பு சாரோட ரசிகர்களும் கமல் சாரோட ரசிகர்களும் கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொண்டு வருவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு தரணும் சார். சிம்பு சாரே சினிமாவில் பாட்டில் கூட சொல்லியிருப்பார், நீ நானும் வேறு இல்லைடா அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அவர் பாட்டிலே கூட அதை சொல்லியிருக்காரு, நீ நானும் வேறு இல்லை அப்படின்னு. தயவு செஞ்சு இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தயவு செஞ்சு தமிழகத்தையும் கர்நாடக மக்களையும் அண்ணன் தம்பி உறவோட, அக்கா தங்கச்சி உறவோட, மாமன் மச்சான் உறவோட, சித்தப்பா பெரியப்பா உறவோட ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையோடு இருக்கிறேன் சார். நீங்கள் அதுக்கு தான் ஒரு முழு ஒத்துழைப்பை கொடுத்து, நான் வந்து
வேறு எதுனா சொன்னாக்கா கூல் சுரேஷ் ஏதோ அதை சொல்லிட்டான்னுவாங்க. ஏன்னா கமல் சார் சொன்னது அது சரியா தவறா என்பது எனக்கு தெரியாது. நான் சொல்வது என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த தக் லைஃப் படம், உலக நாயகன் விண்வெளி நாயகன் நடித்த கமல் சார் நடித்த அந்த தக் லைஃப் படத்தை கர்நாடகாவிலும் ரிலீஸ் பண்ணி அங்கே உள்ள ரசிகர்களும் இதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சார். டைம் ஆயிடுச்சு. நன்றி. அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இது முன்னெடுத்து பண்ணதே வந்து பெரிய விஷயம். முதல்ல நன்றி யாருக்குன்னா நம்ம பாலாவுக்கு, அதுக்கப்புறம் எங்கள் டீக்கரை டீமுக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படானுங்க பசங்க. இருக்கிறதுலே நைட் அண்ட் டே வேலை செஞ்சது வந்து நாங்கள் டீம் தான். அது இல்லாமல் வந்து பாலா, நம்ம சித்திக் பாய், இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்களாம் அதுதான் டீம், சரிங்களா? அவங்களாம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்குலாம். இதே மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா இன்னும் மேலும் மேலும் நாங்கள் வந்து முயற்சி எடுத்து மற்ற விஷயத்தெலாம் பண்ணுவோம். அது இல்லாமல் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் தமிழ் பத்திரிகையாளர் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் சில விஷயம் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் நாங்கள் பேசி வச்சுருக்கோம். அவங்களுக்கும் வந்து எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணுறோம். ரொம்ப நன்றி. ஒத்துழைச்சு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. தொடங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மேட்ச் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மோகன்கிட்ட தான் பேசினேன். அவர் ஃபஸ்ட்டு ஓகே பண்ணிடலாமே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். சரி நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் டீமை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டீமை கொடுத்துட்டு நம்ம இதை வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மெயின் வந்து என்னுடைய மனைவி. நான் காலையில் எழுந்து 5 மணிக்கு ஓடினாலும் வீட்டை பார்த்துக்கிறாங்க. சில நேரத்தில் சண்டையே வந்துருக்குது, அந்த அளவுக்கு இருந்துருக்குது. பட் இருந்தாலும் இது நடத்தணும் உண்மையாகவே. அதே போல் இந்த இடத்துல நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா டீம் சொன்ன உடனே நம்ம லேபாரிஸ்லேருந்து, பிஆர்ஓ 11ஸ்லேருந்து, லெகான்ஸ்லேருந்து, டீ கடை கிங்ஸ்லேருந்து, பாண்டா டீமு, அப்புறம் சூப்பர் வாரிசு எல்லாருமே சரி அவங்கவுங்க காலையில் எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே காலையில் எழுந்துக்கும் போது கொஞ்சம் பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரியுது சில நேரங்களில் அது அவங்கவுங்க கஷ்டம், அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இன்னும் கோல் சரசனா. அதுபோல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சித்திகண்ணன் நைட் அண்ட் டே என் கூடயே இருந்தார். அதே போல் எந்த ஒர்க் சொன்னாலும் அவர் டக்குன்னு இன்றைக்கி வரைக்கும் கப்போ இன்னொரு வரையும் சொல்லியிருந்தேன். என் கூட ஃபோட்டோ எடுக்க வந்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி, ஒற்றன் சாருடைய கேமராமேன், எடிட்டரு, அவன் நைட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு எடிட் பண்ணி இந்த பேனரு, அங்கே கிரிக்கெட் மேட்ச்சுக்கு நடத்திய பேனரு, அது இல்லாமல் நிறைய பேர் அதெல்லாம் இது பண்ணது. அனீஸு, ஆலனு, ராஜி, அப்புறம் நம்ம கேபிள் சங்கர், அருண், நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் நான் பேர்லாம் மறந்துருப்பேன். பல்லாரி அண்ணன் நம்ம தண்ணி கேன் எடுத்துக்கிட்டு அவ்வளோ உச்சி வெயிலில் அந்த இழந்த பழம் விற்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தார். தண்ணி வேணுமாடா, இது தண்ணி வேணுமாடான்னு. எனக்கே நிற்க முடியல. ஒரு மண்டியில் முடியே கிடையாது. தலைவன் எடுத்துகிட்டு ஓடினா போல், 4 லைனில் நிற்கிறவனுக்கு எடுத்துகிட்டு ஓடினா போல், இருபாலை நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் எந்த நேரத்தில் நம்ம கெஸ்ட்டு கூப்பிட்டாலும் எல்லாருமே ஒத்துழைப்பு தராங்க. சில பேர் வந்து பெரிய நடிகர்கள் வந்து வரலன்று நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க வந்து ஷூட்டிங் போயிருக்கம்பாளா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம போயிருக்கோம். அதே போல் லேபாரியஸு, பிஆர்ஓ 11 2 பேரும் பயங்கர டஃப்பு. லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப சிறப்பாக விளாண்டாங்க. ஏன்னா 3வது மேட்ச் நாங்கள் ஆட வேண்டியது, அவங்க ஆடிடலாம் அப்படின்னாங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஃபைனலில் முடிச்சிருங்க. ஏன்னா அந்த கிரவுண்டு வந்து இது வரைக்கும் டென்னிஸ் பால் கிரவுண்டு கொடுத்ததே கிடையாதான். நம்ம தான் முயற்சி பண்ணி அதை வாங்கியிருக்கிறோம். அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஆடிருக்கோம். இது வரைக்கும் சரித்திரத்தில் யாருமே விளாண்டதே கிடையாது. திரும்ப நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆனால் கொடுக்கவே இல்லை. இது வரைக்கும் இன்னும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு பழகுது. அப்புறம் நம்ம சக்தி சரவணனை நம்ம கடைசி நேரத்தில் சொன்ன உடனே சால்வெல்லாம் இது பண்ணார். அதே போல் பாய் நம்ம சின்னையா பேனர் ஸ்பான்சர் அவர் தான். நான் எதுவும் கொடுக்கல பாலா, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாப்பல. சால்வு வேறு பண்ணோமா, அந்த சால்வையை கொடுமா. சின்னையா கொஞ்சம் மேடைக்கு வரும், சின்னையா மறந்தே போயிட்டேன். மெயினாக ஆர்ஆர் பிரியாணி அவங்களுக்கும் நம்ம சொல்லணும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம சொன்ன உடனே நான் வாங்கிக்கொண்டேன் பிரியாணி. சென்னையாக்கு நம்ம கூல் சுரேஷ் அண்ணன் போடுவார். ராஜேஷ் அண்ணன் மறந்துட்டேன். நம்ம எப்போ கேட்டாலும் நம்ம ராஜேஷ் அண்ணன் கூட ஸ்பான்சர் அவர் தான் பண்ணார். இங்கேயும் நம்ம லேபுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா லேபில் நான் பேசணுன்னா ஜோதி சார் வந்து நமக்காக சரி முடிஞ்சளவு நான் பண்ணுறேன் பாலா அப்படின்னு சொன்னார். இல்லை பேமெண்ட் அவர் வேணாம் பாலா இன்றைக்கெலாம் வேணான்னிட்டார். சால்வை மட்டும் போதும், அன்பு போதுன்ட்டார். அதுக்கும் வாழ்த்துக்கள். ஏற்கனவே 2 பேனர் போட்டால் அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்கே போச்சு என்னாச்சுன்னு தெரியல. பரவாயில்ல, இந்த பேனரும் வித்துறாருன்னு நினைக்கிறேன். சரி, யார் ஃபோட்டோ எடுத்தாச்சா? ராஜ். அது ஃபோட்டோ ராஜி பெருந்தொலை சார் யூனியனில் கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா நாங்கள் மேட்ச் வைக்கும் உங்களுக்கு முறைப்படி வந்து இது பண்ணோம் நாங்கள். ஆனால் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு ஈவெண்ட் வச்சுருந்தீங்க. நாங்கள் முன்னாடியே ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். ஸோ கன்சல்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் டைம் இந்த இது இருக்கக்கூடாதுன்னு பார்த்துக்குறோம். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபுல் ஒத்துழைப்பு தரோம் எப்பவுமே. அதனால் நீங்கள் முன்னாடி நீங்கள் தான் எல்லாமே சொன்னாங்க. அதனால் இதுக்கும் முன்னாடி நின்று அதை முடிச்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே நாங்கள் ஆடியோ ராஜேஷ் அண்ணன் ஆரிஃப் தம்பி வாடா தம்பி வாடா. ஏய் வாடா, உன் அன்புக்கு நன்றிடா, வாடா ஏந்து வாடா. இப்போ கேமரா போட்ட எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் நம்ம டீம் எல்லாம் கேமராவை போடுங்கடா மெயினாக. ஏன்னா நம்மளை நம்ம உலகத்துக்கு காமிக்கணும்னு. அதுக்காக தான். ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே முயற்சி பண்ணியிருக்கிறது யூடியூப்பில் வேலை செய்கிறேன்ல, நடிக்கணும், படம் எடுக்கணும், எடிட்டர் ஆகணும் அப்படின்னு தான் வந்திருக்கீங்க. ஸோ அதனால் எதாக இருந்தாலும் முன்னாடி வாங்க, நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்பயும் இது கேமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணல. இதை தாண்டி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்களே டெய்லி. இதே தான் காலையில் எழுந்தோடனே ஈவெண்ட்டு, சாப்பிட்றது, தூங்குறது. ஸோ இதை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே தான், அதனால தான் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லை கொஞ்சம் இது பண்ணீங்க. ஆமாம் பாருங்க, நம்மள வின்ஸ்டார் பேட்டை தூக்கிட்டு ஓடின ஸ்டைலில் உங்களுக்கு தெரியும். தூக்க முடியாமல் கிரவுண்டில் ஓடினது, எல்லாம் கத்துனது. ரொம்ப நேரம் பண்ணிக்க சார். வின்ஸ்டார் வாங்க வாங்க, நீங்கள் பேச இல்லை, வாங்க வின்ஸ்டார் மேலே வாங்க. வின்ஸ்டார் வாங்க, இது நமக்கான மேடை தான், வாங்க. இல்லை இன்னொன்று, கூல் சுரேஷ் அண்ணன் நம்ம எப்பயுமே வந்து அங்கே இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி கலாச்சி தான் இருப்போம். அதே போல் அண்ணன் எது கூப்பிட்டாலும் வந்துடுவார். அது என்னன்னு தெரியல, எல்லாருக்குமே நம்மளுக்குள்ள பாண்டிங்கான்னு தெரில. ஆனால் அண்ணன் எதுக்குமே சகிக்கிறது கிடையாது. நீ என்ன வேணா கலை தட்டு என்ன பாலா அப்படின்னுவாரு, அவ்வளோதான். அதே போல் வின்ஸ்டார் அண்ணன் அன்னைக்கு அவ்வளோ பேட் தூக்க முடியல, இருந்தாலும் வெயிலில் தூக்கிட்டு போய் நான் ஆடுவேண்டா அப்படின்னு ஆடினாரு. அந்த வீடியோலாம் இருக்குது, அதை போட்டு வந்தால் நாங்கள் ஏன் போனோம். ஆனால் டைம் இல்லை. நேற்று நைட் நான் போகும்போது 1 மணி வீட்டுக்கு போனேன். எனக்கு தான் தெரியும், காலையிலேருந்து காது குத்தலுக்கு வேறு 4 மணிக்கு எழுந்துக்கணும்னு சொன்னாங்க. அதை முடிச்சு திருப்பி கப்பு வாங்குறது, இந்த ஃபோட்டோ வாங்குற மூமெண்ட் எல்லாத்தையும் ஓடி வரோம். வின்ஸ்டார் இப்போ கொண்டாந்து பேச, ஏன்னா தண்ணி குடிக்கிறதா. வந்த அனைவருக்கும் நன்றி. சொல்ல முடியும் எனக்கு வந்து இல்லை எவ்வளோ வருஷம் கழிச்சு பேட்டை பிடிச்சிருக்கீங்க. நேற்று கூட தான் போனீங்க, நடக்க முடியாம பார்த்தேன் நான் ஈவினிங் டைமு. நான் எதாவது சொன்னேன்னா நீ நம்ம நடிகர்களை தான் காலை வர்ற, நீ சக பத்திரிகையாளர் சூப்பர் ஸ்டார். இல்லை இந்த வந்து கிரிக்கெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணதே மோகனும் பாலாவும் தான். இந்த 2 பேருக்கும் நன்றி சொல்ல தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் முதல் முறையாக காசாக இருந்தாலும் வாங்கி இல்லை, முதல் முறையாக நம்ம வந்து சின்னையா பேனருக்கும் மைக்கு தம்பிக்கும் சால்வை போட்டது நம்ம டீம் தான். நான் சொன்னது அது இல்லை மோகன், நம்ம தான் அவங்க 2 பேரையும் ஒரு சால்வை போட்டு ஒரு மரியாதை பண்ணியிருக்கோம். அதை சொல்ல வந்தேன், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். படத்தில் எப்போ ராஜா ரிலீஸ் ஆன படத்துலையா? அதில் எதிர்பார்க்குறாங்க நினைக்கிறேன். சரி, மக்கள் தொடர்புல ஒரு பஞ்ச் இருக்குது, அதை சொல்லிடுறேன். நீ பெரியவனாக இருக்குன்னு நினைக்கிறது தப்பு இல்லை, நீ மட்டுமே பெரிய ஆளாக நினைக்க அது ரொம்ப தப்பு. திரும்ப ஒருக்கா சொல்கிறேன், உளறிட்டேன், ஒன்று சொல்கிறேன். நீ பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது, நீ மட்டுமே பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு.